கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ் 2 மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா 1050 அது தாண்டி கண்டுபிடி வராது. இந்த வட்டம் 9439 ரூபா வந்துருந்தது. நான் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அது பார்த்தா டைம் கொடுக்காம ஈபியில் கட் பண்ணி வயர் மேலே போஸ்ட் கட் பண்ணி போயிட்டாங்க வயரை. 4 நாளாக இப்போ வீட்டில் கறந்து கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மின் கட்டண குளறுபடி குறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளித்தவரின் வீட்டில் மின் இணைப்பை அதிகாரிகள் துண்டித்ததாக புகார் எழுந்திருக்கிறது. தென்றல் நகரைச் சேர்ந்த ராஜா 900 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மின் கட்டணம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது 9463 ரூபாய் மின் கட்டணம் வந்திருக்கிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்ட போது கடந்த முறை மின் கணக்கீடு செய்தபோது வீடு பூட்டப்பட்டிருந்ததால் 4 மாதங்களுக்கு சேர்த்து கணக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அவர் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் அளித்த நிலையில் தாங்கள் கொடுத்த கணக்குதான் சரியானது என கூறி மின் இணைப்பை அதிகாரிகள் துண்டித்ததாக ராஜா புகார் தெரிவித்திருக்கிறார். வீட்டில் கரண்ட் பிடிப்பு மாதம் 900 ரூபா 1000 ரூபா 1050 தாண்டி வரவே செய்யாது. இந்த தடவை 9463 ரூபா வந்துருந்தது. இது சம்மந்தமாக இபியில் போய் ஏகிட்ட கேட்டேன். இல்லை யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாப்புல கேட்கும்போது, இல்லை நீங்கள் டோர் லாக் பண்ணியிருந்தீங்க போன மாதம் 4 மாதம் சேர்த்து நாங்கள் போட்டிருக்கோம், நீ கட்டிட்டு ஆகுன்னாங்க. இது சம்மந்தமாக சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நான் போன வாரம். அங்கேருந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க எனக்கு. நீங்கள் எவ்வளோ வரல, நீங்கள் 950 கட்டினா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பிரிண்ட் எடுத்து போய் ஏகிட்ட காட்டினேன். இல்லை கணக்கு தப்பாக போட்டிருக்காங்க, நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்னாங்க. சார் அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க கேட்டிருந்தேன். 10ஆம் தேதி வீட்டு மேலே வயர் கட் பண்ணிவிட்டாங்க, இபி வயர் கட் பண்ணி விட்டாங்க. வீட்டில் போஸ்ட்டை கட் பண்ணிட்டாங்க. வீட்டில் கரண்ட் கிடையாது. எனக்கு நான் கட்ட முடியாதுன்னு சொல்லலையா. நான் என்ன சொன்னேன், ஒரு 4 நாள் 5 நாள் டைம் கொடுங்க. இப்போ சூழ்நிலை 10,000 ரூபாயில் இப்போ கஷ்டம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகளுக்கு இப்போ புஸ்தகம் வாங்க முடியாது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது. கட் பண்ணிட்டாங்க, இபி கட் பண்ணி போயிட்டாங்க போஸ்ட் மேலே ஏறி. இப்போ 4 நாள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் தான் இருக்குன்னாங்க. பாப்பா 6 படிக்கு, பையன் எல்கேஜி படிக்கும்போது கரண்ட்டில் வெளியே வாசலில் தெருவிழாக்கள் தான் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல நைட் நேரத்தில். அப்படிங்க பாம்பு பூச்சிகள்லாம் வருது. என்ன செய்யணும் தெரியலையா. நான் கண்டிப்பாக கவர்மெண்ட்வே கட்ட தயாராக இருக்கேன். எனக்கு 10 நாள் டைம் கொடுங்க, நான் கட்டிட்டேன்னு சொல்லி தான் கேட்க மாட்டேங்காங்க. சிஎம் ஆட்சியில் வரும்போது ஃபஸ்ட்டு 200 ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதுவும் பண்ணலை. நான் உங்களை நீங்கள் சொன்னதெல்லாம் செய்வேன் நம்பிக்கையெல்லாம் உட்காந்து நாங்கள் சிஎம் நம்பி உட்காந்துருந்தோம். இப்போ இப்போ நீங்கள் 10 மடங்கு 20 மடங்கு எங்களால் கட்ட முடியாது. எங்களை மாதிரி பாவ மக்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியலையா. 4 நாள் 5 நாள் வீட்டு கரண்ட் இல்லாமல் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் பார்த்து என்ன செஞ்சு கொடுப்பீங்க. அதே மாதிரி இந்த நேரத்து ஏகிட்டு பேசினேன். கஷ்டப்பட்டு ஒரு 4000 ரெடி பண்ணிட்டேன். மேற்கொண்டு 5000 ரெடி பண்ண முடியல. வட்டிக்கும் காட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே கிடைக்கல. கிடச்சோன்னு கட்டிட்டேன். ஐயா நீங்கள் இபி கரண்ட் போட்டு மேலே போஸ்ட்டில் போட்டு கொடுங்க, ஒரு நாள் கட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வட்டிக்கு காட்டுன்னு கிடைக்கல. ஒரு 4-5 நாளில் கட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்தை வட்டிக்கு வாங்கி தான் கட்ட வேண்டியிருக்கேன். கிரியாஸின் கிராண்ட் ஃப்ரீடம் சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ்